ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி பூரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் முடிச்சு உங்க கையில இருந்தாலே போதும், எதை தொட்டாலும் வெற்றிதான். பணம் தானாக வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி மஞ்சள் முடிச்சு தயார் செய்து உங்க வீட்டில் வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு நடத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு திருவிழா. சொல்லப்போனா ஆண்டாள் அவதரிச்ச நாள் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டாள் அவதரிச்ச இந்த ஒரு நாள்ல நாம நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில வழிபாடுகளா இருக்கட்டும், அம்மனுக்கு நடத்தப்படக்கூடிய வளைகாப்பா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு எக்கச்சக்கமான சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். உங்க வீடு பக்கத்துல எந்த கோவில், அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில் இருந்தாலும் ஆடிப்பூரம் அன்னைக்கு எக்கச்சக்கமானவங்க வளையலை வாங்கிட்டு வந்து கோவிலுக்கு தானமா கொடுப்பாங்க. அந்த வளையலை மாலையா கோத்தோ இல்ல அம்மனோட கைகள்லயோ மாட்டி விடுறது ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துல கோவிலுக்கு இதுவரைக்கும் திருமணவரன் அமையாம இருக்கக்கூடியவங்களும், திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களும் கோவிலுக்கு வருவாங்க. கோவில்ல இருக்கக்கூடியவங்களோ இல்ல கோவில்ல இருக்கக்கூடிய பெண்களோ அவங்க வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு படைச்சிருக்கக்கூடிய அந்த வளையலையோ இல்ல அம்மனுக்கு வளையாப்பம் நடத்திருக்கக்கூடிய அந்த வளையலையோ அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வளையகாப்பு வளையல் கையில போடுறதுக்கான ஒரு பாக்கியத்தை அந்த அம்பாள் மாரியம்மன் வாரி வழங்குவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆடிப்பூரம் தினம் அன்னைக்கு வழிபடக்கூடிய முக்கியமான நோக்கமே. ஆடிப்பூரத்துல இந்த பூரம் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுறதால பூரம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். 28ஆம் தேதி ஆடிப்பூரமா இருந்தாலும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:55 ஆரம்பிக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. ஆடிப்பூரத்துக்கான வழிபாடு பண்ண போறீங்கன்னா திங்கட்கிழமை காலையில 7:30-9 ராகு காலம், 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர தாராளமா வீட்டுல ஆடிப்பூரத்துக்கான வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை வேலைக்கு போறீங்க, ஆபீஸ் போகணும், பகல் நேரங்கள பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு காலை நேரத்துல ஒரு சரியான பூஜை நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சரியா 6 மணிலேருந்து 7:15. இந்த 1 மணி நேரம், இந்த 1.25 மணி நேரத்துல நீங்க ஆடிப்பூரத்துக்கான வழிபாட்டை உங்க வீட்டுல நீங்க செஞ்சிடலாம். இல்ல நாங்க மாலை நேரமே வந்து பண்ணிக்கிறனாலும் தாராளமா மாலை 6-7 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள எப்போ வேணாலும் ஆடிப்பூரத்துக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. ஆடிப்பூரம் வீட்டுல எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்? நிறைய பேர் வீடுகள்ல அம்மனோட போட்டோ சிலை இல்லைன்னா திருவுருவப்படம் வச்சிருப்பீங்க. என்ன வச்சிருக்கீங்களோ அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு மணப்பலகை, அதாவது பலகைக்கட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பலகைக்கட்டையில கோலம் போட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் போட்டோ சிலையையோ இல்ல திருவுருவப்படத்தையோ எடுத்து அந்த மணப்பலகை மேலே வைத்து வளைகாப்புக்கு, திருமணத்துக்கு என்ன விதமான பொருட்களை வச்சு நலுங்கு வைப்பாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடி வைக்கணும். சந்தனம், குங்குமம், கல்கண்டு இதை மாதிரி நலுங்கு வைப்பதற்கான என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுங்க. கூடவே 1 டஜன் வளையல் வாங்கிட்டு வந்து அதை மாலையா கோத்து அம்பாலோட திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, முதல்ல அந்த சிலையையோ போட்டோவையோ நீங்க அம்மன் உட்கார்ந்துருக்க மாதிரியே பாவிச்சு உங்க கையால நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வளையலை போட்டோவுக்கு மாட்டி விட்டுருங்க. உங்க வீட்டுல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் கூடி வரலனா அவங்களுக்கு அம்மன் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து அந்த வளையலை எடுத்து கொடுக்கலாம். உங்க அக்கம்பக்கத்துல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் அமையலனா கூட அவங்களையும் கூப்பிட்டு அந்த வளையலை நீங்க பிரசாதமா கொடுக்கலாம். இதுதான் நீங்க வீட்டுல ஆடிப்பூரம் அன்னைக்கு பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது இல்லாம ஆடிப்பூரம் மாதிரியான, ஆடி அமாவாசை மாதிரியான சில விசேஷமான விரத நாட்கள்ல நாம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காகவும், நாம எதை தொட்டாலும் அதுல காரிய சித்தி உண்டாகணும், வெற்றி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப ஒரு வழிபாட்டு முறையை பண்ண போறோம். அதுதான் மஞ்சள் முடிச்சு. இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரே ஒரு விரலி மஞ்சள். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு முடிச்சு மாதிரி கட்டுறதுக்கு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய வேஷ்டிகள் இருக்குல்ல, அதுல சின்னதா வேஷ்டிய ஒரு பகுதியை கிழிச்சு மஞ்சள் கலந்த தண்ணீர்ல ஊற வைத்து அதை காய வச்சதுக்கு அப்புறமா அது மஞ்சள் நிற துணியா மாறிடும். அதை கூட இப்ப நீங்க வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த தயார் செய்ய வச்சிருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு முடிச்சு மாதிரி, ஒரு காப்பு மாதிரி இந்த மஞ்சள் துணியால கட்டி முடிச்சு போடணும். அந்த முடிச்சுக்கு நடுவுல ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சிடுங்க. இது அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். நீங்க காலை நேரத்துல பூஜை செஞ்சாலும் சரி, மாலை நேரத்துல பூஜை செஞ்சாலும் சரி, பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த அமைப்பு அப்படியே உங்க பூஜையில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம்.
இந்த பூஜைய முடிச்சுட்டு, சரியா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு, அந்த மஞ்சளோட கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த முடிச்சு இருக்குல்ல, அத சின்னதா ஒரு கயிறு மூலியமாவோ, இல்ல வேற கொஞ்சமா மஞ்சள் துணி எடுத்தோ, கையில காப்பு மாரி கட்டிக்கோங்க. கோயில்ல, ஊர்லலாம் திருவிழாக்கள் வந்துச்சுன்னா, கையில காப்பு கட்டுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் கலந்த இந்த ஒரு முடிச்ச நீங்க உங்க கையில வலது கையில கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் உங்க கையில இருந்தா கூட போதும். ஏதாவது ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளில போறீங்க, அதுவும் ஆடிப்பூரம் அன்னைக்கு வெளில போறீங்கன்னா, தாராளமா அந்த மஞ்சள் முடிச்ச கையில காப்பு மாரி கட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு வரலாம். போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகும், சித்தி உண்டாகும். போயிட்டு வந்துட்டீங்க, ஆடிப்பூரத்துக்கான வழிபாட்டையும் முடிச்சுட்டீங்க. ஆடிப்பூரம் முடிஞ்சு அந்த காப்பு அந்த மஞ்சள் முடிச்ச கையிலேயே வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கட்டாயம் கிடையாது. நீங்க அத பூஜை அறையில பத்திரப்படுத்தியும் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ்ல, ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க, ஆறு, ஏரி, குளம் மாதிரி அடுத்த முறை போகும்போது அத தண்ணியிலயும் விட்டுறலாம். அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது கையில போடக்கூடிய வளையலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல குடும்பத்துல யாராவது ஒரு நபர் கட்டிக்கிட்டா கூட போதும். உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது, அந்த பிரச்சனை தீரவே மாட்டுது அப்படின்னாலும், குடும்பத் தலைவரோ, குடும்பத் தலைவியோ யாராவது ஒரு நபர் இத தயார் செய்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, ஆடிப்பூரம் அன்னைக்கு கையில போட்டுக்கக்கூடிய அந்த வளையலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல, இந்த மஞ்சள் முடிச்ச நீங்க கையில கட்டிக்கிறதால காரிய சித்தி உண்டாகும். அத நீங்க பத்திரப்படுத்தி வச்சுட்டு, ஒரு முக்கியமான விஷயம் போகும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, கையில அத கட்டிக்கலனாலும் தாராளமா கட்டிட்டு போகலாம். சுத்தபத்தம் இல்லாம மட்டும் இத தொடர்றத தவிர்க்கிறது நல்லது. மத்தபடி இத நீங்க தண்ணீல விட்டாலும் சரி, பூஜை அறையில வச்சு பாதுகாத்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா ஆடிப்பூரத்தன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரமாவது உங்க கையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஒருவேள காலை நேரத்திலேயே பூஜைய முடிச்சுட்டோம் அப்படின்னாலும், காலையில இந்த மஞ்சள் முடிச்ச தயார் செய்து கையில கட்டிட்டு, இரவு தூங்க போற வரைக்கும் கூட நீங்க கையில கட்டிக்கலாம். ஆடிப்பூரத்தன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்க கையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த ஒரு மஞ்சள் முடிச்சால என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். இது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போறது கிடையாது. ஒருவேள அது மூலியமா ஒரு லாபம் ஏற்படுது, கெடுதல்லாம் விலகி நல்லது உங்க பக்கம் வந்து சேருதுன்னா, அதுக்கு நீங்க மட்டும் தான் அதிபதியா இருக்க போறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆடிப்பூரம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மஞ்சள் கயிறு, அதாவது தாலிச்சரடு, குங்குமம் இதெல்லாம் அடங்குன மாரி ஒரு செட்டு கடையில விக்கும். அத ஒரு 11 எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு 1 டஜன் வளையல் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கலாம். 1 டஜன் வாங்கி கொடுக்க முடியலையா, 1 ஜோடி வளையல், அதாவது எண்ணிக்கையில 2 வளையல், கண்ணாடி வளையல் சுவாமிக்கு பயன்படுத்துற மாதிரி. அத உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த வளையல அம்மனுக்கு சமர்ப்பிச்சுட்டு, நீங்க வாங்கிட்டு போயிருக்கக்கூடிய அந்த 11 தாலிச்சரடு குங்குமம் செட்டு வாங்கிட்டு போயிருப்பீங்கல்ல, மஞ்சள் கிழங்கோட, அத அம்மனோட பாதத்துல வச்சு எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உங்க கையால குடுங்க. குறிப்பா திருமண வரன் அமையாத பெண்களுக்கு குடுக்கறதால கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். அந்த அளவுக்கு திருமணமாகாதவங்க வரலையா, சுமங்கலி பெண்கள் இருக்காங்களா, அந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்க கையால குடுங்க. அதுவும் தப்பு கிடையாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள பண்ணிட்டு, அது கூடவே இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் முடிச்சு பரிகாரத்தையும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆடிப்பூரத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வளர்பிறை நாட்களும் நல்ல நாட்களா அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.